அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் திருமுருகன் ஆடியோஸ் கிளாமரம் உரிமையாளர் வேல்முருகன் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆர்மோனிய கலையரசு மரியாதைக்குரிய அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ 1:2 யார் ஐயா பேரு என்னங்கயா? ஏகநாதர் கடலாடி ஏகநாதர் யூடியூப் அங்கிருந்து வந்திருக்காங்களா? ஆமாம். அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். நாடகத்தை நல்ல முறையில் ஆரம்பிச்சாச்சு. கூட்டமும் நல்ல நிறைவான கூட்டம், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதில் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கீங்க. அங்கிட்ட ஒரு கூட்டம், இங்கிட்ட ஒரு கூட்டம். அதில் 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கீங்க. இதில் அந்த பக்கம் உட்காந்துருக்க தாய்மார்கள் பூரா எதுக்கு உட்காந்துருக்கா தெரியுமா? இந்தியா மேப் மாதிரியே இருக்காது. ஆமாம். பப்புன் டான்ஸ் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்ப்போம். பப்புன் டான்ஸை பார்த்தோன்னு அப்படியே வீட்டுக்கு போவோம்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த ஓரத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க பூரா அந்த நந்தவனத்தில் பப்புன் நான் பொம்பளை வேஷம் போட்டு வரேன் பாருங்க, அதை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி அதுக்காக உட்காந்துருக்காங்க தாய்மார்கள் பூரா. ஆனால் ஆக மொத்தம் முழுசா உட்காந்து நாடகத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சி நடக்கிறத நம்ம கண்ணால் பார்க்கணும். இந்த நாடக கலைஞர்களை தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாது, அனாதையாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம கூட உட்காந்துருக்க வர்க்கம் யாருன்னா நம்ம ஆண்கள் வர்க்கம் தான். என்னை பார்த்தா ஐயாக்க நீங்கள் ஒருத்தவங்க தான் கடைசி வரைக்கும் எங்கள் கூடயே உட்காந்துருப்பீங்க. எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கே போவீங்க. அதனால் தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு போயிடாமல் அதுக்குன்னு 1க்கு 2க்குன்னு வந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உட்காந்துருக்கு. அதுக்குன்னு போகாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா மூத்திரத்தை அடக்கி வச்சோம்னா கல்லடை வந்துடும். அதனால் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. உட்காந்து நாடகத்தை பாருங்கள், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா இந்த நாடகத்தை அமைக்கிறதும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துறதும் எவ்வளவு சிரமம்னு அந்த விழா குழுவினர்களுக்கும் நாடக அமைப்பாளர்கள் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாடகத்தை அமைச்சு இந்த விழாவை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு கூச்சல் குழப்பம் இல்லாமல் அமைதியாக உட்காந்து நாடகத்தை நல்லா ரசிங்க. அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப மயான அமைதியாக இருந்துடக்கூடாது. நல்லா கைதட்டி சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய விழா. தாய் மொழியோட ஒற்றுமையாக உட்காந்து நாடகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக கைதட்டி நாடகத்தை பார்க்கணும். காளியம்மன் கோயிலுக்கு விஷயம் கும்பாபிஷேகம் அந்த நோட்டீஸில் போட்டிருக்காங்கல்ல. அதனால் நல்லா கைதட்டி நல்லா ஆரவாரம் பண்ணி சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பண போதை இல்லைன்னா புகழ் போதை அப்படின்வாங்க. இந்த பணங்கிறது நாங்கள் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். பணங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட அன்பை சம்பாதிக்கணும். இந்த வருஷம் நாங்கள் வந்துட்டோம்னா அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு நாங்கள் வரணும். அந்தளவுக்கு உங்கள் அன்புகளை நாங்கள் சம்பாரித்து வச்சுட்டு போகணும். அடுத்து புகழ் போதை அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. என்ன 10 வருஷம் பார்ப்பாங்களே நம்மளை. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பப்புன்னு வந்துட்டாருன்னா எப்பா சூர்யாவை நிறைய பார்த்தாச்சியா, வேற பப்புனை போடுங்கயா. அப்போ இந்த புகழ் போதைங்கிறது குறுகிய காலம்தான். ஆனால் நாடக கலைஞர்களுக்கு நிரந்தரமான போதை எது தெரியுமா? அந்த கைதட்டு தான் எங்களுக்கு நிரந்தரமான போதை. நீங்கள் கைதட்டக்கூடிய ஒவ்வொரு கைதட்டும் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், ஓஹோ பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்குப்பா, அதனால தான் கைதட்டுறாங்க. அப்போ நான் இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். ஆனால் பேசும்பொழுது கை தட்டினீங்கன்னா ஆக பேச்சை நல்லா ரசிக்கிறாங்கப்பா. அப்போ நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, புராணமாக இருந்தாலும் சரி, மேற்கொண்டு ஒரு பேச்சுகள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி பாட்டு முடிக்கல, பேச்சு முடிக்கல, ஆடக்கூடிய ஆட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கை தட்டினீங்கன்னா மேற்கொண்டு ஆடுவோம். அப்போனா நீங்கள் எதை ரசித்து கை தட்டிங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் தொழில் பண்ணுவோம். அதனால் உங்கள் கைதட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. வக்காலி எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க, போய் தொலைங்கடா அப்படின்ட்டு. வேற என்ன செய்யறது? தட்டுவாங்க, சொல்லத்தான் முடியும். எங்க சோற கைதட்டுங்க வைப்பேன். அப்புறம் என்ன அப்பா இது போதும், இதை வச்சு நாங்கள் வீடியோ வச்சு விட மாட்டேன். அந்த கைதட்டுக்கு தாங்க இவ்வளோ தூரம் பறந்து வந்திருக்கான். அதனால் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஏன் இந்த கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்படி இந்த விழாவுக்காக குறைஞ்சது
ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம். கோயிலே 1.5 கோடி ரூபாயா? அப்புறம் கோடி கணக்கில் இருக்கலாம். நான் செலவுகளை சொல்ல வந்தேன், இதர செலவுகள் சொல்கிறேன். ஒரு 10 லட்சம்னே வைங்க. மேற்கொண்டு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்களோ அது விழா குழுவினருக்கு தான் தெரியும். ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு விழா நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த விழா நடத்துறதுக்கு அந்த விழா குழுவினர்கள் படுற பாடு என்னன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். பாவம் எத்தனை நாள் சாப்பிட்டாங்களோ, எத்தனை நாள் தூங்குனாங்களோ, காவல்துறையாட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாங்களோ, இந்த நாடகத்தை அமைக்கிறதுக்கு எத்தனை தடவை அலைஞ்சாங்களோ, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாங்களோ, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு விழா நடத்துறாங்கன்னா சரி, அந்த 10 லட்சத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறது எது தெரியுமா? என்னது? 1848 தான். என்ன சரக்கா? வீரன் கேப்டன். இந்த சரக்கு தான். ஏன்னா நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு சில குரூப்புகள் வரும், நாடகத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் வரும். நாடகத்தை கெடுக்கிற குரூப் எது தெரியுமா? ஊரு முக்கில் உட்காந்து ஒரு கோட்டை போட்டுறது, அந்த அவுட்ல. ஆமா, அவுட்ல நின்று ஒரு கோட்டை போட்டுட்டு, ஏன்னா இங்க வந்து சாமி இருக்கிறதுனால தண்ணி அடிக்க முடியாது, வரும்போதே சாப்பிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ரகலை பண்றது. முண்டாவையும் பேசுறது அவனுக்கும் புரியாது, பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளுக்கும் புரியாது. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காள் சும்மா இருக்க மாட்டார். சும்மாறா, ஏன்டா தண்ணியை போட்டு இம்சம் பண்ற, போலீஸ்கார் வந்திருக்காங்க அடிச்சு விடுவாங்க, பேசாம உட்கார்றா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துருக்காள் மிரட்டுவார். ஆனா நம்ம ஆளு கேட்க மாட்டார். சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமா இல்லையா? என்ன பேசுறான்னு கடைசி வரைக்கும் முடியாது. இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்காள் பொறுமை தாங்க முடியாம அவர் அலேக்கா கொண்டு போய் கிணத்துக்கடியில் உட்கார வச்சு தண்ணிய பொதுன்னு ஊத்துவாரு. மறுபடியுமா? அந்த தண்ணி இல்ல, கிணத்து தண்ணிய அப்படி இறங்கினா போதும் இறங்காது. சில பேர் இந்த எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க, அதை புளிஞ்சு வாயில ஊத்துவாங்க. அப்படி இறங்கினாலும் போதை இறங்காது. அப்புறம் என்ன செய்யறது? நான் சொல்ற ஒன்ன செய்யுங்க. சொல்லு. அது எப்பேற்பட்ட போதையா இருந்தாலும் சடனா இறங்கிடும். அது என்னது? தண்ணியை போட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் செய்யாதீங்க, செவ்வுல காட்டி ஒரு அறையை கொடுங்க. அண்ணே நான் இல்லைன்னு அவன் தான் சொன்னியா, வார்த்தை இப்படி தெளிவாக வந்துருச்சுன்னா போதை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அதனால் என்னை பற்றி ஐயாக்க யாராவது தண்ணி எண்ணி போட்டிருந்தாலும் கரைச்சல் பண்ணாமல் சாமிக்கு பயந்து நாடகத்தை நல்லா ரசிங்க. அதனால் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு இருக்கிறது உலகத்திலே யாரு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கொஞ்சம் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே கொஞ்சம் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அங்கே இங்கே தோண்டக்கூடாது, காலை விட்டு ஓடக்கூடாது. கூட்டத்திலே கலைகளை பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டுங்க, ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டுங்க. அம்மா தாயே, தாயே அம்மா பொருள் பொருள் இருக்கிறேன். தாய்மார்களுக்கு மரியாதை செய்கிறேன். அம்மா தாயை புண்ணியவதியை சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டுங்க. அம்மா தாயை புண்ணியவதியை சொல்லுங்க கேளுங்க, எங்களுக்கு நீங்க தான் மதிப்பு கொடுங்க. அக்க பக்க கதைகளை பேச வேணாங்க, அக்க பக்க கதைகளை பேச வேணாங்க. வீட்டுக்கு மாதிரி நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேண்டுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா நமது புது சின்னையாபுரம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது காரைக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நாகலாபுரம் மின் பொறியாளர் உயர்திரு சுரதா ஏஇ அவர்களும் பி ஜெகவீரபுரம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம்
வானுக்கொரு வாணிகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா ஈன்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது ஆரகுடியைச் சேர்ந்த திருவாளர் MK வல்லரசு அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய கானங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புட்ட செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்குயில் தேனிசை செய்யமது வசன பேரரசி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகானசை அமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது கருவனூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் SVP கீதப்பிரியன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசை திலகம் நமது பாத்திபனூர் அருகான் உள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஆர்மணியம் அத்துபாடு. ஆடி முகனே ஆதி முதலானவனே பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா. பிள்ளையாறு கோவிலுக்கு பிள்ளையாது இந்த பிள்ளையாது பிள்ளையாது இந்த பிள்ளையாது பிள்ளையார் கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு குளிக்கி மினிக்கிட்டு குடங்களையும் பூக்கிக்கிட்டு தழுக்கு நட ஒட்டிக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர உரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க ஒரு வேளையிலே ஊட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டமா சொல்லுமப்பா இவங்க நோட்டம் சொல்லுமப்பா. நல்ல சிறப்பான பாட்டு. இந்த பாட்டு வந்து ஐயா எம்ஜிஆர் ஐயா நடித்த படம். TM சௌந்தரராஜன் ஐயா பாடல் பாக பிரிவினை படம். அதில் நல்ல அற்புதமான ஒரு படம். அந்த படத்தை பார்க்க பார்க்க அவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்கும். கடைசியில் இந்த சொத்து பிரிக்கிற காட்சியில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு நடிகர் திலகங்கள் நடித்து வச்சுட்டு போன படங்கள் இந்த படங்கள். இப்போ இந்த பாட்டெல்லாம் பாடும் பொழுது கேட்கும் பொழுதும் இந்த பாட்டுக்கு என்னாலும் அழிவே கிடையாது. இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் இந்த பாட்டுக்கு அழிவே கிடையாது. அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாடல்கள் முத்திரை வகுத்த பாடல்கள் இனிமேல் கிடைக்காது, எழுதவும் முடியாது. 1000 பேர் என்னதான் புதுசாக பாட்டு எழுதினால் இந்த பாட்டுக்கெல்லாம் நிகராகுமா? பழைய பாட்டு 1000 பாட்டு இருக்குது, 2000 பாட்டு இருக்குது, கோடிக்கணக்கான பாட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த பாடல்கள் கேட்க 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 மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஆனால் இப்போ வர பாட்டு ஏதாவது கேட்க முடியுதா? ஒன்றும் கேட்க முடியல, கேட்கவும் முடியாது. இப்போ இந்த பாட்டு நீங்கள் பாடிட்டீங்க, பாட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினச்சேன்னா இந்த பாட்டை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி பாடிடலாம். ஆனால் புது பாட்டை பாடம் பண்ணி பாட சொன்னால் பாட முடியுமா? பாட முடியாது. ஏன்னா வரியும் புரிய மாட்டேங்குது, என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் இல்லை மாமா, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா வாழ்க்கை,
என்னத்தை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட்டோம்னா அந்த நேரத்தில் யார் பாட்டு தெரியுமா கேட்கணும்? ஐயா பிபி சீனிவாசன் ஐயா பாட்டை கேட்கணும். என்ன பாட்டு தெரியுமா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழக்கமா வாழ்க்கையில் நெருக்கமா வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் வாசலோடும் வேதனை இருக்கும் வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் வாசலோடும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதிர்த்தாலும் வாடினார் ஓடுவதில்லை வாடினார் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரட்டும் அமைதி வரட்டும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை கேட்டோம்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கோலை கூட வீரன் ஆகணும்னு வைங்களேன், யார் பாட்டை தெரியுமா கேட்கணும்? மறைந்த மரியாதைக்குரிய அன்பு ஐயா மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா பாட்டை கேட்கணும். என்ன பாட்டு தெரியுமா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகளே வரமாட்டா உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே மாட்டா அவர் கண்ணீர் கடலிலே மாட்டா. இந்த பாட்டை கேட்டோம்னா கோலை கூட ஒரு வீரனை மாறிடுவேன். அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ ஏன் பாட்டு ஓட்டிருக்காங்க, ஏதாவது கேட்க முடியுதா? லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்திருக்கு. அப்பத்த பாத்தியா அந்த பாத்தியா அப்பத்த பாத்தியா. இந்த அப்பமா இந்த பாட்டை நான் ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். வீட்டில் சொல்ற அப்பமா இல்லை வேற அப்பமா தெரியல. அப்பத்தை பாத்தியா அண்ணன் கிட்ட கேட்டியா, அண்ணன் கிட்ட கேட்டு அப்பத்தை வந்து பாரு அப்படி இல்லை இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. என்ன கொடுமை. தூத்துக்குடி பக்கத்தில் தானே இருக்க, பக்கத்தில் தானே இருக்க. இங்கே கொத்தனார்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாவட்டம் இல்லையா? யாருமே கொத்தனார் இல்லையா? தூத்துக்குடி பக்கத்தில் கொத்தனார்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பாட்டு போட்டாங்களே, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. அவங்க வீட்டில் நடுவில் போய் குத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த வேதனையில் பாட்டை எழுதியிருக்காங்க. என் வீட்டில் வந்து குத்திட்டு போயிட்டாருன்னு இழிச்சா பொழுக. ஒரு கொத்தனார் வேலைங்கிறது எவ்வளோ சிரமமான வேலை தெரியுமா? வெயில நம்ம போயிட்டு வந்த உடனே என்ன சொல்லுவோம்? எப்பா ஏசியை போடுப்பா, ஃபேனை போடுப்பா, ஆத்தாடி வெளியில் போவே கூடாதுப்பா, அக்னி நட்சத்திரம் கொடுமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த வெயிலுன்னு பார்க்காம வெக்கன்னு பார்க்காம நம்மளுக்காக ஒரு வீடை கட்டி கொடுக்குறாரு கொத்தனார். அப்போ எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளுக்காக கட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள உயர்வாக பாடலைனாலும் பரவாயில்ல, ஏன் தாழ்த்தி பாடணும்? அதுவும் பெரிய வேதனை என்ன தெரியுமா மாமா? என்ன பெரிய வேதனை? இந்த பாட்டு முருகனுடைய மெட்டு பாட்டு, டிஎம் சௌந்தரராஜன் ஐயா போட்ட பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? குண்டக்குடி குமரையா குறைகள தீரையா, குண்டக்குடி குமரையா குறைகள தீரையா, வளமும் நல்ல அன்பும் மனமும் நல்ல பண்பும் சண்முகநாதன் சன்னதி நான் வணங்கும் சன்னதி, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு. டிஎம் சௌந்தரராஜன் ஐயா உசுரோட இல்லை, இருந்திருந்தாருன்னா சொருட்டியே பிடிச்சிருப்பாரு. அது தேங்காய் சீனி வயசு புஷ்பலதா அம்மாவும் அதில் இதில் ஏறுவாங்க, போயிருப்பாங்க குன்றக்குடியில் மலையில் ஏரியா பாடுவாங்க. அந்த அளவுக்கு பாட்டு போட்டிருக்காங்க. இந்த பாடலை சிறப்பாக பாடிய நமது செய்யாமங்கலத்தை சேர்ந்த அன்பு மாமா கே ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்குப்பாக இங்கு மத்தளத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் எழுவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடியடி குமரன் மிருதக சக்கரவர்த்தி நமது திருப்புவனம் அருகாமுள்ள ஏனாதியை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள். இவரங்க மேடைகளை மிருதங்கம் டோலாக்கன் தொப்பின் தமிழா.
சிறப்பான வாத்தியம், நல்ல வாத்தியம். தம்பிக்கு ஜெயராஜ் அவர்களுக்கு ஒரு 3 நாளாக முடியல, ஆஸ்பத்திரியில் ட்ரிப்ஸ் ஏற்றி 3 நாள் நாடகத்தை மாற்றி விட்டார். போன கிராமங்களில் சாப்பிட்ட சாப்பாடு சேராமல் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இந்த 3 நாள் கழிச்சு நேற்று தான் நாடகத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வருவாரன்னு கூட ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊருக்காக உடம்புக்கு முடியலான்னு பரவாயில்ல, இன்னும் அவருக்கு முடியல தான், இன்னும் லூஸ் மோஷன் போகுது, அவரால் முடியல. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்காக வந்து நம்ம மிருதங்க வாசிக்கிறோன்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் மிருதங்கம் இசைக்கும் அன்பு மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். பலவாத்திய புகழ், பலவாத்திய மாமன்னன் பாசமிகு எனது அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்கள் இவரங்கமடைகளை பலவாத்தியம். வாசிச்சப்பல வெதர்லாம் ஆடுதப்பா. எனக்கு நல்ல வாத்தியம். ஆனால் ஒன்று ராமதாசன் நினச்சி தான் கொஞ்சம் வருத்தமாக. அந்த பக்கம் தம்பி மதன், இந்த பக்கம் மாப்பிள்ளை ஜெயராஜ், 2 பேரும் வாசிக்கிற வாசிப்புல ஏற்கனவே காது அறக்காது தான் கேட்குது. மாதம் 30 நாள் இவங்களோட தான் வர்றாங்க, அப்புறம் முழுக்காது கேட்காம போயிடும். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கின்றார் லகிய வாத்திய ஒத்தகர் இடைச்சூரியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள். விரங்கமடைகளை தாளம் அண்ட் சீனு.
வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு புது சின்னையாபுரம் கிராம பொதுமக்கள். குறிப்பு 14/7/2025 திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் சிறப்பாக நடைபெற உள்ளது. காலையில் 5 மணிக்கானே? 5 மணிக்கா? 6 மணி ஆயிரும்ல? சரி சரி, எனக்கு அல்லே கவுது. என்ன சரக்கு சாப்பிட்ட? இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் திருமுருகன் ஆடியோஸ் உரிமையாளர் வேல்முருகன். அன்பு நண்பர்கள், ஒளி அமைப்பு உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃபன் காமிக்கு அடைய நான் தான். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான முறையில் உணவளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கதை வணக்கம். நல்ல சாப்பாடு. அடுத்து வரது டான்ஸ்கார பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். என்னை பற்றி ஐயாக்க யாருக்கு பயப்படுமோ இல்லையோ, இங்கே இருக்கிற பத்திரகாளிக்கு பயப்படுங்க. ஆமாம், ரொம்ப சாந்தமான தெய்வம் கூட, ரொம்ப துடியான தெய்வம் கூட. இப்போ யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம தெய்வத்துக்கு பயப்படணும். போகிற ஊரில் பூரா இதைத்தான் சொல்கிறேன், சாமிக்கு பயப்படுங்க, சாமிக்கு பயப்படுங்கன்னு. யார் இப்போ சாமிக்கு பயப்படுறா? சாமி தான் இப்போ நம்மளை பார்த்து பயப்படுது. போதும், நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுங்க, அப்புறம் சாமிக்கு பயப்படுறது இருக்கட்டும். சாமி இப்போ நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. முதலாம் கோயிலுக்குள்ளே போய் சாமி எப்படி கும்பிடுவான்? ஆத்தா பத்திரகாளி ஆத்தா எல்லாத்தையும் காப்பாற்று, கைகால் சுகத்தை கொடு, கடங்காப்பு இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும், என் முண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும், நல்ல தொழில் வளத்தை கொடு, மன அமைதியை கொடு. இப்படி தான் நம்ம சாமியை கும்பிடுவோம். இப்போ யாராவது சாமி அப்படி கும்பிட்றாங்களா? கோயிலில் போய் பத்திரகாளி அம்மன்ட்ட கும்பிட்றது. ஆத்தா பத்திரகாளி, ஏற்ற வீட்டுக்கார 80 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டேன், அவன் நாசமாக போகணும், வீடு இடிஞ்சு விழுகணும், அவன் முண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும். இப்படிலாம் சாமியை கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாதா? மடப்புறம் கோயிலுக்கு போனால் காசை வெட்டி போடுறாங்க, மாசாணியம்மன் கோயிலுக்கு போனால் மிளகா அரைச்சி அப்புறாங்க. அப்போ எவனுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாராவது வாழ்கிறாங்களா? எதிரியாக இருந்தாலும் சரி, அவனும் நல்லா இருக்கணும் நம்ம நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அவன் நாசமாக போகணும், விளங்காமல் போகணும் நம்ம நினச்சோம்னா அவனுக்கு என்ன நிலைமையோ அதான் நம்மளுக்கும். அப்போனா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சாமிக்கிட்ட நம்ம வேண்டணும். ஆனால் சாமி நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம். இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இறைவன் மிக பெரியவன் சொல்லி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆட்டோவுக்கு பின்னாடிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இறைவன் மிக பெரியவன் தான். என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனுஷன் என்ன தேதியில் பிறக்கிறா, என்ன கிழமையில பிறக்கிறா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ராமதாஸ் மாமா நீங்க என்ன தேதியில பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லிடுவீங்க. மாப்பிள்ளை இந்த தேதியில பிறந்தேன்டான். மாப்பிள்ளை ஜெயராஜ் எந்த தேதியில பிறந்தீங்கன்னு கேட்டா அவரும் சொல்லிடுவாரு. அப்ப பிறக்கிற தேதி, பிறக்கிற கிழமை எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம சாக போறது யாருக்கா தெரியுமா? தெரியாதுல. இறைவன் எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. ஒருவேளை சாகக்கூடிய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த மரணங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 2 பேர் ரோட்டில் சந்திச்சு பேசிக்குவாங்க. என்னப்பா உனக்கு எப்போ
எனக்கு 4 மணிக்கு 3 மணிக்குடா, நாளைக்கு 3 மணிக்கு டைம் கொடுத்துட்டாங்க, ரெடியாக இருக்கணும். 3 மணிக்கு டைமா, சரி 4 மணிக்கு நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். இவன் சொல்லுவேன், திருப்பி இவன் கேட்பேன், உனக்கு எப்படான்னு. எனக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயிலில் கூப்பிட்ருக்காங்க. அப்போ நீ ரெடியாக இருந்துக்கோ, நாங்கள் போய் டோக்கன் போட்டு வைக்கிறேன், அப்போ பேசி வச்சுக்குவாங்க. அப்போ அந்த வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாக போயிடும். அப்போ அந்த மரணங்கிற விஷயத்த ஆண்டவன் எந்த அளவுக்கு மறைச்சி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அப்போனா இறைவன் மிகப்பெரியவன். இந்த உயிரை எடுக்கிறவர் யாருமாம்மா? உயிரை எடுக்கிறவன் யமதர்மன் தானே. அவர் தான் நம்ம உயிரை எடுக்கிறவர். அந்த யமதர்மன் பூமிக்கு வந்து ஒரு மனுஷ உயிரை எடுக்க வந்திருக்காரு. சரி, வீட்டு கதவை தட்டியிருக்காரு. இந்த மனுஷன் கதவை திறந்திருக்கா, பெரிய மீச, கையில சூலாயுதம், கதாயுதம், பாசக்கையோட யமதர்மன் நின்றுருக்காரு. சரி, உடனே மனுஷன் பார்த்து கேட்கறியா, என்னப்பா டிராமா கம்பெனிய என்ன வேஷம் போட்டதோட ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறியான். இவர் சொல்றா, டேய் நான் உண்மையில யமன் தான்டா, உன் உசுரை எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். யமதர்மன் சொல்றாரு, என் உசுரை நீ எடுக்க போறியா? எதை ஆதாரமா வச்சு என் உசுரை நீ எடுக்க போற அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்கிறான். ஏன்னா இந்த மனுஷ பைபிளில் பூரா ஒரு சந்தேக புத்தி இருக்கத்தானே செய்ய. உடனே யமதர்மன் சொல்றாரு, தம்பி என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒண்ணு இருக்கு, அதுல ஓலைச்சுவடியில யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன். ஓலைச்சுவடியில உன் பேர் தான் இருக்கு, அதனால உன் உசுரை நான் எடுக்க வந்திருக்கேன் யமதர்மன் சொல்ல. அப்ப இன்னைக்கு என் உசுரை நீ எடுக்க போற. இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கல, நாளைக்கு தான் நான் உன் உசுரை எடுக்க போறேன். ஏன் தெரியுமா நாளைக்கு உன் உசுரை எடுக்க போறேன்? அந்த அளவுக்கு நீ தர்மங்கள், நிறைய புண்ணியங்கள், அன்னதானம், பள்ளிக்கூடம் நிறைய கட்டி கொடுத்துருக்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்துக்கோ, நாளைக்கு வந்து நான் உன் உசுரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்லிட்டாரு. உடனே மனுஷன் சொல்லியான் பாருங்க, ஐயா இங்க வாங்க, எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி சோறு போடுறதுதான் தமிழர்கள் பண்பாடு. என் உசுரை எடுக்கிறது யமனா இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அதுவும் என் வீடு தேடி வந்துட்டீங்க, என் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்ட கெஞ்சிறேன். யமதர்மன் சொல்கிறார், எப்பா நான் சாப்பிட மாட்டேன்டா, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி வம்பா பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுட்டியா. தலைவாழை இலை போட்டு சோத்தை போட்டு சாம்பாரை ஊற்றுறதுக்கு முன்னால் அந்த சாம்பாரில் ஒரு 5-6 தூக்க மாத்திரையை கலந்துட்டியா. தூக்க மாத்திரையை கலந்து சாம்பாரை ஊத்த, சாம்பார் வாடைக்கு நெய் வாடைக்கு யமதர்மனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு சாப்பாடை ஒரு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு சாப்பிட்டோன்னே அந்த தூக்க மாத்திரைக்கு வண்டி மட்ட மல்லாக்க பொழந்துருச்சு. ஒரு பக்கம் சூலாயுதம் கிடக்குது, ஒரு பக்கம் கதாயுதம் கிடக்குது, ஒரு பக்கம் பாச்ச கயிறு தொங்குது. யமதர்மன் என்ன சொன்னாரு? எருமக்கடா வெளியில சாணி ஓட்டுக்கிட்டு இருக்கு. யமதர்மன் என்ன சொல்லியிருக்காரு? ஓலைச்சுவடி கட்டு இருக்கு, அந்த ஓலைச்சுவடியில ஓலைச்சுவடியில யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன்னு சொல்லி யமதர்மன் சொன்னாரு. அதுல பேர் நம்ம பேர் தானே இருக்கு. யமதர்மன் தூங்குறாரு, இதாண்டா நல்ல வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடி கட்டெடுத்து ஓலைச்சுவடி அப்படி வச்சு அடியில சொருகிட்டா. கடைசி பகுதியில் தானே வச்சிருக்கேன், எப்படினாலும் ஆள் உசுரை தானே எடுப்பாரு, நம்ம உசுரை எடுக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி மனுஷன் இப்படி யோசனை பண்ணி அந்த ஓலைச்சுவடியை பிச்சு அடியில சொருக. சரி, யமதர்மன் முழிச்சிட்டார். சரி, முழிச்ச உடனே அந்த மனுஷனை கூப்பிட்டு, தம்பிங்க வாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன் உசுரை எடுக்க வந்தது யமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோறு ஓட்ட பாத்தியா, உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன். பேர் யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரைத்தான் நான் எடுப்பேன்னு உன்ட்ட சொல்லியிருந்தேன், அவங்க உசுரை நான் எடுக்க மாட்டேன்ப்பா, அடியில யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல இவனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப விதிய வெல்ல யாரால முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எடுக்கணும்னு நினைச்சிட்டா எடுத்துதான் தீர்வான், அதான் இறைவன். ஐயா ஆமா, அதனால என்ன பத்தி ஐயாக்க தெய்வத்துக்கு பயந்து ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சூர்யா. காட்டுக்குள்ளே மனசுக்குள்ள பாட்டுக்கு கொஞ்சம் நல்ல பாடத்தான்.
நன்றி நன்றி